பொதுவாக மீடியாவை தான் சொல்லணும். ஏன்னா காரணமே இல்லாமல் விஜய் சாரோட ஃபேமிலி மேட்டர் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. அப்போ அதுக்கு நியாயமாக ஒரு மக்களில் ஒரு 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 சின்ன ரசிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வரைக்கும் அவரோட இதில் என்ன மாதிரியான கரும்புள்ளிகளுக்கு இடம் கொடுத்தாரு பிடிச்சாருங்கிறதெல்லாம் நம்ம மீடியா மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கசகசன்னு மேடையில் ஏறி எனக்கும் வாய் இருக்குதுன்னு பேசுனது கிடையாது. அதே சமயம் கூப்பிட்ட இடத்துக்கு என்ன சொல்கிறது, நான் வரமாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு சொன்னவரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லா விதத்துலேயும் தன்னை ரொம்ப பெருமிதப்படுத்திக்காமல் தன்னடக்கத்தோடு இருந்தக்கூடிய ஒரு நடிகர்னு சொல்லலாம். ரெண்டாவது, அவருடைய பர்சனல் லைஃபு, அதில் யாரை வேணாலும் விரும்பலாம், யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அது ஒத்து போய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையினுடைய துவம். சரிங்களா? அப்படி கணக்கு பார்த்தாக்கா எல்லாரும் ராமனும் சீதையுமா இருக்கிறவங்களா நாட்டை ஆள்றாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அவங்களுக்கு நிஜமாக அந்த ஒரு சம்சாரம் தான் இருக்குதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பழி சொல்லணும் அல்லது பொம்பளை சோக்குன்னும் விஜய் சார் மேலே சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா அப்போ நினச்சி பார்த்துக்கிங்க யாரெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது. ஒரு ஒரு பிரமுகராக இருக்கிறவரோட பையன் ஏதோ ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தான்னு சொல்லி போட்டு மீடியாவில் வருது. ஆனால் அவங்களும் அரசியலில் தான் இருக்கிறாங்க. சரியா? ஐயோ மகனுக்கு இப்படி நடந்துருச்சு, நான் அரசியல் விட்டு விலகிறேன்னு அவங்க விலகலையா?